ஹாய் கைஸ். நேத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேனிங்ஸ விண்டோஸ் சிஸ்டத்துல எப்படி பூட் பண்ணுன்னு போட்டிருந்தேன். இப்போ அந்த கேனிங்ஸ யூஸ் பண்ணதுக்கு ஏகப்பட்ட கமாண்ட்ஸ் எல்லாம் தேவை. ஸோ அந்த கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் பத்தி டீட்டெயிலிங்கா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோல போட்டிருக்கேன். ஒரு 40 நிமிஷத்துக்கு இருக்கும். முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பயே போய் ஜூஸிஸ், சிப்ஸ் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் தேவையான எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளவு டீட்டெயிலிங்கா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். போர் தான் அடிக்காது. ஸோ போர் அடிச்சிச்சு ஏதாச்சும் எதா இருந்துச்சுன்னா அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மறக்காம பெனிடேஷன் டெஸ்டிங்கை பத்தி நம்ம ஒரு டுட்டோரியல் வீடியோ பண்ணி இப்ப பிளான் பண்ணி ஸோ அப்கமிங் டேஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒன் டூலே எக்ஸ்பிளைன் பண்ணி போலான்னு விட்டு இப்போ ஒரு 2வது வீடியோ ஒரு ஸ்டார்டிங்ல போயிட்டு இருக்கு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க போலாம். சரி, ஓகே கைஸ். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோ. டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்க ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஆல்ட் டி நமக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெர்மினல் வந்து இதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா ஜூம் ஆகிடும். ஓகேவா? இப்போ இதான் பார்த்தீங்கன்னா டெர்மினல். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நார்மலாக விண்டோஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? இப்போ நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம்? இப்போ இதுக்கு ஏதாச்சும் ஃபோல்டருக்குள்ளே போகணும்னா இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணுவோம். எப்படி ஈஸியாக கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகலாம். எந்த ஃபோல்டர்னாலும் இமேஜ், வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குள்ள போகலாம். பட் நம்ம லினக்ஸை பொறுத்தளவு எப்படின்னா ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கமாண்ட் பேஸில் இருந்தால் ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கேருந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே போகிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்க, வந்து எல்எஸ்ன்னு கொடுக்குறீங்க. என்னென்ன ஃபோல்டர் இருக்குது, இத்தனை ஃபோல்டர் இருக்கா? இப்போ சிடின்னு கொடுத்து டெஸ்க்டாப் இந்த ஃபோல்டர் கொடுக்கணும். இப்போ பாருங்க, நான் இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. இந்த ஃபோல்டரில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும்னா கமாண்ட் கொடுத்தா மட்டும்தான் காட்டும். ஸோ கமாண்ட் கொடுக்காம நான் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஓகேவா? ஸோ அந்த கமாண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக டீட்டெயிலிங்காக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போது ஹூ ஆம் ஐன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் யார் அப்படின்னு கேட்குறோம். அதாவது நீ யாருங்கிறது ஹெவியாக, அதாவது இதோ யூசர் நேம். இப்போது நான் வந்து இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் யூசர். இப்போ நான் ரூட் யூஸர் மாறப்பேன். ரூட் யூஸ்னா யாரு? இப்போ வந்து ஒரு இதில் வந்து நார்மல் யூஸர், அட்மின் யூஸர்னு சொல்லுவோம் தெரியுமா? அதே மாதிரி இதில் வந்து ரூட் யூஸர்னா ஸோ அவங்களால எல்லா ஆக்சஸும் இருக்கும். ஆக்சஸ் ப்ரிவிலேஜ் அந்த விண்டோஸ் அந்த நம்ம யூஸ் பண்ண ஓஎஸ்ல வந்து இதுக்கு எல்லா ஆக்சஸ் லிபரெல்லாம் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த ரூட் யூஸர் மாற்றினா அடுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. இப்போ வந்து நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டெர்மினலில் அட்மின் இப்போ விண்டோஸில் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ விண்டோஸ் இருக்கா? இப்போ விண்டோஸில் வந்து சிஎம்டி அப்படின்னு இருக்கா? சிஎம்டி வந்து நார்மலாக ஓப்பன் பண்ணலாம். எப்படி? அதுக்கப்புறம் திரும்பியும் சிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அட்மின் ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகும் எஸ்ன்னு கொடுத்து அட்மின் ஆகுமா? இப்போது அதே மாதிரியா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரூட் யூஸ் ஆகும். அதுக்கு வந்து சூடோ ஸ்பேஸ் எஸ்யூ ரூட்டுன்னு டைப் அடிச்சு என்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் முன்னாடி பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ண கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் அடித்தா உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஸோ இன்விசிபிளாக இருக்கான டைப் ஆகிருக்கும். என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் மாறிச்சா ரெட் கலரில் மாறினா ரூட் யூசர் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ஹூ ஆமின்னு கொடுக்குறேன். ஹூ ஆமி கொடுத்து என்டர் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்போ ரூட் யூசர் அப்படின்னு வருது. ஓகேவா? இப்போ அடுத்த கமெண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ டெர்மினலில் வந்து ஏதாச்சும் விஷயம் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரூட் யூஸராகவே இருங்க. ஓகேவா? இப்போ ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம். செகண்ட் ஹோஸ்ட் நேம்னா இந்த ஹோஸ்டோட நேம் என்னன்னு சொல்லி காட்டும். இந்த ஹோஸ்டோட நேம் என்ன ஹெவியா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கா? ஸோ நார்மலாக ஃபஸ்ட்டே கிரியேட் பண்ணப்போ வந்து நீங்கள் உங்கள் ஆளுக்கு உங்கள் ஒரு விஷயம் கொடுப்பேன். நான் ஹெவியான்னு கொடுத்தேன், ஹெவியான்னு இருக்கு. ஓகேவா? ஹோஸ்ட் நேம் இந்த ஹோஸ்ட் நேம் என்ன ஹோஸ்ட்டு அப்படின்னு சொல்லி காட்டும். அதுக்கடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா எல்எஸ்பி ஸ்பேஸ் சாரி ரிலீஸ் ஸ்பேஸ் ஸ்லைஸ் இருக்கா? இந்த கமெண்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வெர்ஷன், அதாவது நீ என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா காட்டுப்பாங்க. நம்ம யூஸ் பண்ண வேணா கேலி லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து லினக்ஸ் வந்து ரோலிங். ஸோ இது வந்து இதோட வெர்ஷன், அதாவது லேட்டஸ்ட் ரிலீஸ் ஆன வெர்ஷனு. இதோட கோட் நேம் சொல்லிட்டு கேலி ரோலின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணி சொல்லிட்டு தெளிவாக சொல்லும். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னு இப்போ நம்ம இவ்வளோ விஷயம் இருக்குது. அதுக்கடுத்து ஹூ ஆமே நடிக்கிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து அந்த ஹோஸ்ட் நேம் நடிக்கிறோம். இப்போ இத்தனை விஷயம் வருதா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளெம்சியாக இருக்குது. எப்படி சொல்லாத இதே வந்து ஒரு மாதிரி கும்பலாக இருக்குது. இப்போ நம்ம கிளியர் பண்ணோம். கிளியர் பண்ணப்போ கமாண்ட் இருக்குது. இப்போ என்ன கமாண்ட்னா கிளியர் அப்படின்னு டைப் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் ரூட் யூஸ் ஆகிங்க. இப்போ நார்மல் யூஸருக்கு வந்து என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து எக்ஸீட்
ஓகே, எக்ஸீட் கொடுத்து இதுதான் எக்ஸீட் பார்த்தா ஈஸியாக அப்படியே நார்மலுக்கு வந்துடுவீங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு நீங்கள் சேஞ்ச் ஆகுறதுக்காண்டி ஒரு சின்ன சின்ன கமெண்ட்ஸ் இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லென்த்தாக போகும். முடிஞ்ச அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, டீ, காஃபி ஏதாச்சும் பக்கத்தில் எடுத்து வந்து உட்காந்துருங்க. ஓகேவா? ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் வந்து முக்கியம். ஸோ லினக்ஸ் படிக்கிறதா கமெண்ட்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக முக்கியம். ஓகேவா? இப்போ அடுத்து இப்போ நம்ம கிளியர் பண்ணுங்க. ஓகே, கிளியர் பண்ணிட்டு இப்போ நார்மலா ஆகிட்டோம். ஸோ ரூட் யூஸர்னா ரூட் யூஸர் மாதிரி இப்போ நான் நார்மல் யூஸர் இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணேன். இப்போ அடுத்த கமெண்ட் பிடபிள்யூடின்னு ஒரு கமெண்ட். இது பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் டைரக்டரி அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது எப்படின்னா இப்போ நீங்க எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வந்து ஹோம்குள்ள ஹெவியான இதுக்குள்ள அதுக்கு டெஸ்க்டாப்குள்ள இருக்கேன். அதாவது உங்களுக்கு இது எப்படி புரியுற மாதிரி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து டெஸ்க்டாப் வைக்கிறேன். இப்போ டெஸ்க்டாப் இங்க கிளிக் பண்ணா நம்மளோட பாத் ஃபைல் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள்ங்க உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்றேன். இப்போ நான் ஃபைல் மேனேஜருக்குள்ள போயிட்டேன். ஓகேவா? ஃபைல் மேனேஜருக்குள்ள இதுக்குள்ள போயிட்டு, இப்போ இதுக்குள்ள போறேன். பார்த்தீங்கன்னா, இப்ப நான் திஸ் பிசில லோக்கல் டிஸ்க் சிக்குள்ள இன்புட்ன்னு காட்டுது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்க நம்ம வந்து இப்ப எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கோம். அதாவது நம்மளோட பாத் காட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த இது ஃபைல் அதாவது இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். பிடபிள்யூடி. இப்போ நான் நார்மலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து டெஸ்க்டாப்குள்ள இருக்கேன். இப்போ வெளிய வந்துட்டேன். அதாவது வெளிய வந்து நம்ம வந்து என்ன இப்போ வந்து நம்ம வந்து விண்டோஸ்ல வெளிய வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இது இப்படி கிளிக் பண்ணா வெளிய வந்துரும். இத இந்த இப்படி கிளிக் பண்ணா வெளிய வந்துரும். பட் இதுல வெளிய வரதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ 2 டாட்டு அதுக்கடுத்து ஒரு ஸ்லாஷ் இத குடுத்து என்டர் குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி வந்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடின்னு குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கீங்க? இப்ப நீங்க என்ன பிரசன்ட் டைரக்டரியா என்ன டைரக்டரிக்குள்ள இருக்கீங்கன்னா, ஹோம்குள்ள ஹெவியான இதுக்குள்ள இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியுதா? பிடபிள்யூடி நம்ம எதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திரும்ப வேற ஒரு ஃபோல்டருக்குள்ள போறேன். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு டெஸ்க்டாப்குள்ள இருந்தேன். இப்போ வந்து டவுன்லோட்ஸ்குள்ள போறேன். டவுன்லோட்ஸ் ஓகே. டவுன்லோட்ஸ்குள்ள போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஃபோல்டருக்குள்ள இருந்தோமோ அந்த ஃபோல்டர் நேம் இங்க வந்துரும். எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கணும். டவுன்லோட்ஸ்குள்ள போயிட்டேன். டவுன்லோட்ஸ்குள்ள வந்து பிடபிள்யூடின்னு குடுத்தேன்னு வச்சுக்கோங்க. பிடபிள்யூடின்னு குடுத்தா பாருங்க. இப்ப நானு எந்த டைரக்டரிக்குள்ள இருக்கேன். கரெக்ட்டா என்னோட பாத்து. நம்ம எங்க இருக்குன்னு பாத்து காமிச்சோம். இப்ப புரியுதா உங்களுக்கு தெளிவா இப்ப பிடபிள்யூடி எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்ப கிளியர் பண்ணிடுவோம். இப்போ கிளியர் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது. அடுத்து வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, இதான் இம்பார்ட்டன்ட்டானது. எல்எஸ்ன்னு இருக்கும். எல்எஸ்னா என்னன்னா லிஸ்ட் டைரக்டரின்னு அர்த்தம். லிஸ்ட் டைரக்டரி என்னன்னா, இப்போ நம்ம கிட்டக்க வந்து இப்போ ஒரு ஃபைல்குள்ள போனா அதுக்குள்ள வந்து ஏகப்பட்ட இப்போ ஆ இன்னும் முக்கியமான விஷயம். இப்போ வந்து நம்ம வந்து டைரக்டரின்னு விஷயம் சொல்லியிருந்தேன். டைரக்டரினா என்னன்னா, வெறும் ஃபோல்டர வந்து லினக்ஸ்ல டைரக்டரின்னு சொல்லுவோம். இதே வந்து நம்ம நார்மலா வந்து விண்டோஸ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வந்து ஃபைல்ஸ் வந்து ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். பட் வந்து ஃபோல்டர்ஸ் வந்து லினக்ஸ்ல டைரக்டரின்னு சொல்லுவோம். இப்போ எல்எஸ் குடுத்தா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலிங்கா வந்துரும். இப்போ இது வந்து நார்மல். ஓகேவா? இப்போ வந்து சிம்பிளா பார்த்தீங்கன்னா, இப்போ எல்எஸ் குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளா வந்துரும். இப்போ இத பத்தி இப்போ ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கு. இப்போ அதுக்கு பாருங்களேன். எல்எஸ் ஸ்பேஸு மைனஸ் எல்லுன்னு மட்டும் குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னன்னா, இதோட லிஸ்ட் இப்போ ஓகே. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒன் செகண்ட் திரும்பி அதையும் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் குடுத்துறேன். கிளியர் குடுத்துட்டு, இப்போ நார்மலா எல்எஸ்ன்னு குடுக்குறோம். எல்எஸ்னா என்னது? லிஸ்ட் அவுட் பண்றது. இப்போ திரும்பி எல்எஸ் ஸ்பேஸு மைனஸ் எல். ஓகே. மைனஸ் எல்லுன்னா என்னன்னா, டீட்டெயிலிங் அதாவது ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்கா காட்டும். இப்போ எல் குடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இது என்ன காட்டுது? இது வந்து ஃபைல் பெர்மிஷன் இது வந்து ஹெவியா அதாவது நம்மளோட ரூட் யூசரு, நம்மளோட ஹோஸ்ட் நேம் எல்லாத்தையும் காட்டுது. இது கேபி, ஃபிப் எப்ப கிரியேட் பண்ணது, அதோட நேம். இது வந்து இந்த ப்ளூ கலர் இருக்கா? இது வந்து டைரக்டரி டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் ஃபைல். இது இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாவும் காட்ட முடியும். அதுக்கு என்ன இருக்குன்னா, எல்எஸ் ஸ்பேஸ் மைனஸ் எல் ஏ இப்படி குடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏன்னா என்னன்னா, இந்த இன்விசிபிள் ஃபோல்டர்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்விசிபிள் ஃபோல்டர்ஸ் அதாவது டாட் வச்சிருப்பாங்க. இப்போ முன்னாடிக்கு எப்படி இருக்கு? இப்போ அந்த டாட் வச்சோனே இந்த இன்விசிபிள் ஃபோல்டர் அதாவது ஏ வச்சோனே இன்விசிபிள் ஃபோல்டர்ஸ் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹிடன் டைரக்டரி எல்லாமே அதாவது ஹிடன் ஃபைல்ஸ், ஹிடன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துரும். இப்போ இது இன்னொன்னு இருக்கு. இப்போ திரும்ப எல்எஸ்ஏ அதாவது எல்எஸ் ஸ்பேஸ் திரும்ப மைனஸ் எல்ஏன்னு இருக்கா? ஹச் ஃபார் ஹியூமன் ரீடபிள்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னா, இப்போ இந்த ஃபைலோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சிஸ்டம் ரீட் பண்ண மாரி இருக்கு. இப்போ ஹியூமன் ரீட் பண்ண மாரி வந்ததுன்னா, கேபி கணக்குல அப்படின்னு வரும். ஸோ குடுத்தா இது எல்லாத்தையும் கேபி கணக்குல வரும். ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. எல்எஸ் எல்
அதாவது எல்எஸ் ஸ்பேஸ் மைனஸ் எல்ஏஹெச்னா ஸோ வந்து ஹியூமன் ரீடபிளாக இருக்கும். இது வந்து ஹிடன் ஏனா ஹிடன் டைரக்டிங், எல்னா உங்களுக்கு டீட்டெயிலிங்காக காட்டும். ஓகே. ஸோ நான் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா வெறும் எல்எஸ் கொடுக்காம எல்எஸ்ஏஹெச்னு கொடுப்பேன். ஸோ மேக்ஸிமம் நீங்களும் அப்படி கொடுத்து பழகிக்கோங்க. ஓகேவா. இப்படி போனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ எதுக்கு ப்ரோ இது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபைல் பெர்மிஷன் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் கமாண்ட்ல சொல்லி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவேன். ஸோ நான் இப்போ சொல்ற ஒவ்வொரு கமாண்டும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கமாண்ட் போய் இன்டர் கனெக்டடா இருக்கும். ஸோ அதை பத்தி டீட்டெயிலிங்கா சொல்லுவேன். ஓகேவா. இப்போ இது வந்து ஜஸ்ட் இந்த எல்எஸ்ன்னு லிஸ்ட் பண்ணத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்த ஒரு கமாண்ட் கிளியர் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு நீங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். ஸோ வீடியோ மட்டும் யாரும் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாங்கன்னா வந்து இப்போ குழப்பிடும். ஏன்னா எடுத்துக்கவே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து வைக்கேன். ஓகேவா. இப்போ அடுத்த மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ வந்து இவ்வளோ நேரம் வந்து ஒவ்வொரு ஃபோல்டர் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ள இருக்குமா, இப்போ இதுக்குள்ள வந்து இப்போ ஏதாச்சும் ஃபோல்டருக்குள்ள போகணும். இப்போ சி டிரைவ்க்குள்ள போனா டபுள் டேப்னா உள்ள போயிடும். இப்போ இந்த இன்டெல்னு இருக்கா, இதுக்குள்ள போனா உள்ள போயிடும். உள்ள போனா எம்ப்டி ஃபோல்டர்னு காட்டும். இப்போ இதுக்குள்ள இருந்து இங்க போனா உள்ள போயிடும். ஸோ பட் இதுல நம்ம அப்படி போக முடியாது. இதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. அதுக்கு பேரு சிடி, அதாவது சேஞ்ச் டைரக்டரின்னு அர்த்தம். சேஞ்ச் டைரக்டரினா இந்த ஃபோல்டர்ல இருந்து, அதாவது இந்த டைரக்டரியில இருந்து இந்த டைரக்டரி போனா இந்த ஃபோல்டர்ல இருந்து இந்த ஃபோல்டருக்கு போ அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபோல்டர்னு ஃபர்ஸ்ட் காமிச்சோம். எல்எஸ்ன்னு கொடுத்தோம். நார்மல் எல்எஸ் கொடுத்தா இத்தனை ஃபோல்டர் இருக்கு. டெஸ்க்டாப் இப்போ வந்து நம்ம எதுல இருக்கோம், பிடபிள்யூடி கொடுத்தா நம்ம ப்ரெசென்ட் ஆயிடுது. நார்மலாக ஹோம் ஃபைல் இருக்கும். ஓகேவா. ஹோம் ஃபைல் இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு வந்து எல்எஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இத்தனை ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதுக்குள்ள இருந்து இதுக்குள்ள நம்ம போகணும். அதுக்கு போக நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிடி சிடி கொடுத்துட்டு எந்த ஃபோல்டருக்குள்ள போகணும்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்குள்ள போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. டெஸ்க்டாப்குள்ள போறேன்னா, ஸோ அது என்ன ஃபார்மேட் இருக்கோ அப்படியே அடிக்கணும். ஸோ டிஇ இது உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லுவேன். இப்போ நீங்க ஒரு ஃபோல்டருக்குள்ள போறீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஃபைல் நேம் டைப் படிக்கிறீங்கன்னா, அதோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் வச்சு டேப் பட்டன் தெரியுமா, அது அமுக்குனா ஃபுல் ஆயிடும். அப்போ என்டர் மட்டும் கொடுத்தா உங்களுக்கு டைப் பண்ணிக்கப்போ ஈஸியாக இருக்கும். இது ஒரு ஷார்ட்கட்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. ஸோ இது டைப் பண்ணிக்கப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ எல்எஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள எதுவுமே கிடையாது. அதாவது நார்மல்ல இத்தனை ஃபோல்டர் இருக்கு. டெஸ்க்டாப்குள்ள எந்த ஃபோல்டர் கிடையாது. இப்போ நம்ம இதுக்குள்ள ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ வந்து சிடி எடுக்க தெரிஞ்ச சிடினா என்னன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னும் இடத்துக்கு சேஞ்ச் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிடி நீங்க கொடுத்த இங்கேருந்து டவுன்லோட்ஸ்க்கு போகணும்னு வச்சுக்கோங்க. டிஓ டவுன்லோட்ஸ்னு கொடுக்க வச்சுக்கோங்க. இப்போ போகும்னா போகுமா? போகாது. ஏன்னா நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கோம். இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிறதுக்குள்ள மட்டும் தான் போக முடியும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இங்க இருக்கேன். ஓகேவா. இங்க இருக்கேன். இங்க இருந்து இப்போ இத மறந்துக்கோங்க. ஓகே. இத வந்து நம்ம இல்ல. இத மறைச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ள இருக்கேன். இதுக்குள்ள இருந்து நான் டபுள் டேப் பண்ணா இத்தனை ஃபோல்டர் இருக்கு. ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்குள்ள போறேன். என்னது இன்டென் புட்ன்னு இருக்கா? இருக்கா? இதுக்குள்ள போறேன். போயிட்டு இங்க இருந்து நம்மளால இந்த ஃபோல்டருக்குள்ள போக முடியுமா? போனா எப்படி வரணும்? இப்போ வந்து வெளியில வந்து தான், அதாவது இந்த ஃபோல்டருக்குள்ளேயே அந்த ஃபோல்டருக்குள்ள போனா வெளியில வந்து தான் இந்த ஃபோல்டருக்குள்ள போலாம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோல்டருக்குள்ள இருக்கீங்க, அதாவது டைரக்டரிக்குள்ள இருக்கீங்கன்னா, ஸோ வந்து இப்போ சிடி டெஸ்க்டாப்குள்ள இருக்கீங்க. டெஸ்க்டாப்குள்ள இருந்து உங்களால பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்குள்ள போக முடியாது. ஸோ என்ன பண்ணணும், வெளியில வரணும். ஸோ டபுள் இது அந்த டாட்டு ஸ்லாஷ் கொடுத்து என்டர் கொடுத்து வெளியே வந்துருவீங்க. அதாவது நார்மலா பேக் வந்துருவீங்க. பேக் வந்து இப்போ சிடி டவுன்லோட்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ள போய் இப்போ இதுக்குள்ள ஏதாச்சும் ஃபைல்ஸ் இருக்கா? எந்த ஃபைல்ஸும் இல்ல. இப்போ புரியுதா? சிடி எதுக்கு அப்படின்ற மாதிரி இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுதா? இப்போ இன்னொன்னு. இப்போ இப்போ இந்த இதுக்குள்ள வந்து எதுவுமே இல்ல. இப்போ வந்து நம்ம புதுசா ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். அந்த ஃபைலுக்கு வந்து பேரு பார்த்தீங்கன்னா, ஃபைல் கிரியேட் பண்றது. இப்போ வந்து நம்ம இங்க நியூ ஃபோல்டர், நியூ ஃபைல் கிரியேட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ இங்க இருக்கு. ஓகேவா. இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்ல. நம்ம இங்க வேணும். ஏன்னா இது வந்து ஓஎஸ் உள்ளது. ஸோ நம்ம ஏதாச்சும் மாத்திக்கிட்டு இதாயிடுச்சுனா ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன் செகண்ட். வாட் இஸ் திஸ்? ஃபர்ஸ்ட்டு ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அப்படி இருக்கா. இப்போ இதுக்குள்ள ஃபைல் கிரியேட் பண்ண என்ன பண்ணுவோம்? ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூன்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்டா வேணுமா? என்னென்ன ஃபைல் கிரியேட் பண்ணணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளா ஈஸியா வந்துரும். உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து நம்ம நார்மலா பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? ஃபோல்டர் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் வந்துரும். இதே வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள ஏதாச்சும் டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். இப்போ இதுக்குள்ள ஏதாச்சும் டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கொடுத்தா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்துரும். ஸோ உள்ளுக்குள்ள வந்து எதுவுமே இருக்காது. ஏன்னா பிளாங்க்கா உள்ளுக்குள்ள வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கூட பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. பிளாங்க்கா இருக்கும். என்ன பார்த்துக்கோங்க. சரி இங்கே சைடில் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, பிளாங்காக இருக்கு. நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு இதில் ஈஸியாக கிரியேட் பண்ண விண்டோஸில். இப்போ லினக்ஸ் நம்ம எப்படி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறோம். அதாவது நம்ம ஏற்கனவே ஃபோல்டருக்குள்ள டவுன்லோட் ஃபோல்டர் பண்ணிருக்கோம். டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ள வந்து இன்னொரு ஃபோல்டர். அதுக்கு வந்து நேம் பண்ண அதுக்கு கமாண்ட் பார்த்தீங்கன்னா MKDIR. இது பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் கிரியேட் பண்ண கமாண்ட். ஸோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணா அதுக்கு நேம் வைக்கணும். ஓகேவா? நேம்க்கு வந்து நம்ம என்ன நேம் வைக்க போறோம்னா, ஸோ இதுக்கு என்ன நேம் வைக்கலாம்? நான் பார்த்தீங்கன்னா ஹேம்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. HEM. ஓகே, என் பேர் வைக்கிறேன். என்டர் கொடுத்துட்டு இப்போ எல்எஸ் கொடுத்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே டவுன்லோட்குள்ளே தான் இருக்கேன். எல்எஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே கூட ஹேம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. தான் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம போயிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ள போயிடும். ஸோ கிளியர் கொடுத்து உங்களுக்கு இப்போ வந்து இப்போ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா ஹேம்னு ஃபோல்டர் இருக்கும். இப்போது நான் இந்த ஹேம் ஃபோல்டருக்குள்ள போய் சிடி ஹச்சின்னு மட்டும் அடிச்சு டேபு கூட போகணும், வந்துடும். வந்துட்டா இப்போ பாருங்க டவுன்லோட்ஸ்குள்ளே ஹேம்னு ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன். இப்போ இதுக்குள்ளே எல்எஸ் கொடுத்தா எதுவுமே இருக்கா. இப்போ இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணப்பேன். டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு தெரியுமா? அதுக்கு பார்த்தீங்கன்னா டச்னா தொடு இருக்காது. ஸோ அது இதில் வந்து கிரியேட் பண்ணுறது தான் டச்ன்ற கமாண்ட். ஓகேவா? நம்ம நார்மல் தொடு தான் டச்ன்றது இருக்கும். ஓகே, டச்சு ஸ்பேஸு இப்போ ஏதாச்சும் ஃபைல் நேம் நான் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் வைக்கிறேன். ஸோ ஃபைலில் வந்து இந்த ஃபைல்னு இதே வச்சுக்கோ, file.txtன்னு இருக்கும். ஓகேவா? இப்போது என்டர் கொடுத்தா இப்போது இதில் டெக்ஸ்ட் ஃபைல் நான் பார்த்தீங்கன்னா TXT டெக்ஸ்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். உள்ளக்குள்ளே வந்து நம்ம எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணணும். பட் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா CAT ஸ்பேஸ் ஃபைல் டாட் டேப் தான் ஃபுல்லாக வந்துடும். file.txtன்னு இருக்கா அந்த ஃபுல்லாக இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே எதுவுமே இல்லை, அதனால வந்து பிளாங்காக இருக்கு. இப்போது நான் உள்ளே வந்து ஏதாச்சும் டைப் படிக்கணும். ஓகேவா? டைப் படிக்க அதுக்கு என்ன கமாண்ட்னா நானோ NANO ஸ்பேஸ் எஃப்னு அடிச்சு டேப் தான் அந்த ஃபைல் வந்துடும். இப்போது என்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்குள்ளே வந்து இப்போ இங்கே வந்துட்டு ஐஎம் நாட் ஐஎம் ஏ ஸ்மார்ட் ஐஎம் ஏ பேட் மேன் ஐ ஹேவ் சூப்பர் பவர் இந்த மாதிரி நான் சும்மா போட்டு இந்த ரோ டைப் அடிக்கிறேன். டைப் அடிச்சுட்டு இப்போ இதை சேவ் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னா கீழே காமிக்கிறேன் ஹெல்ப் எக்ஸிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண அந்த மேல் ஆரோ மாதிரி காட்டுறேன். அந்த மேல ஒரு ஆரோ மாதிரி அப்படின்னா என்னன்னா கண்ட்ரோல்னு அர்த்தம். கண்ட்ரோல் ஜீன் கொடுத்தா ஹெல்ப், கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தா வெளியே வருது, கண்ட்ரோல் ஓன் கொடுத்தா ஓவர் ரைட்டு, கண்ட்ரோல் ஆர் கொடுத்தா ரீட் மட்டும் பண்ணுவோம் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மேல ஆரோ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ண போறேன், சேவ் பண்ணுறதுக்கு என்னன்னா கண்ட்ரோல் எக்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸிட் ஆகிட்டு சேவ் ஆர் மாடிஃபை அப்படின்னு சொல்லி காட்டு. ஸோ ஒய் என்டர் பண்ணிட்டு ஒய்யும் கொடுத்து என்டர்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்ம டைப் அடிச்சா உள்ளே வந்துடும். ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கணும்னு பார்த்தா கேட்டு ஃபைல் டெக்ஸ்ட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஐஎம் ஹேம் நாட் ஐஎம் ஏ பேட்மேன் அதுக்கு ஐ ஹேவ் ஏ சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எல்லாம் வந்து இப்போ இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியுதா? இப்போ இந்த கமாண்ட் இருக்கு, இந்த கமாண்ட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபைல்ஸ் இருக்கு, இந்த ஃபைல்ஸில் நான் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கு. அந்த பேராகிராஃபில் நம்ம நார்மலாக வந்து இங்கே தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இங்கே வந்தாச்சு வந்துட்டு இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை. இப்போ இதுக்குள்ள வந்து என்னன்னாலும் சர்ச் பண்ணிக்கலாம், என்னால் டைப் வச்சுக்கலாம். இப்போது நம்ம நார்மலாக இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன பண்ணும், ஸோ சர்ச்சிங்க்குன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குமே. சரி இதில் எல்லாம் ஓகே. அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா அந்த பேராகிராஃபில் நம்ம இதை வந்து சர்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போது இதில் அதே மாதிரி அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அது வந்து சர்ச்ன்னு டைப் அடிச்சு ஸோ அது அந்த வேர்டு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ அதுக்கு வந்து கிரிப் GREP கிரிப்பு ஸ்பேஸ் நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொட்டேஷன் கொடுத்து என்ன நேம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஜின்னு இருக்கா. ஸோ நான் ஜின்னு அடிக்கிறேன், ஜின்னு அடிச்சுட்டு இது கொடுத்துட்டு இல்லை அப்படின்னா என்ன கொடுக்கலாம், ஜின்னு அடிப்போம், ஜி கொடுத்துட்டு ஸோ அந்த ஃபைல் நேம் ஓகேவா, அந்த ஃபைல் நேம் முக்கியம், ஃபைல் நேம் ஓகே என்கிட்ட கொடுத்து வச்சுக்கோங்க அண்டர்ஸ்டாங்க. ஸோ ஜின்னு இருக்கு அப்படின்னு வந்து சார். இப்போ அதுக்கு பதிலாக நான் அதை வந்து அந்த ஜி லைனை மட்டும் காத்து, இதே வந்து ஒரு ஜியை மட்டும் எடுத்துட்டு என்கிட்ட கொடுத்தா ஒரு ஜி வந்து இத்தனை இடத்துல இருக்குது அப்படின்னு காத்துது. ஒரு ஜி 2 ஜி ஒரே லைனில் வந்து ஒரு லைன் மட்டும் தான் இருக்குது.
ஆனா இத்தனை ஜி வந்து இத்தனை லைன்ல இருக்கு. இதே வந்து நான் ஹேம்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா, ஐ அம் ஹேம்னான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கிறது தெளிவா காமிச்சாரு. அதாவது எப்படின்னா, இது எதுக்காக இத யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி இருக்கு. அத சர்ச் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்ன்னு இந்த ஃபைல் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ண கமாண்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்எஸ்ன்னு இருக்கா? இதுக்குள்ள ஃபைல்ஸ்ன்னு இருக்கு. இப்போ வெளிய வந்துரும். எல்எஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஃபோல்டர் இருக்கா? அந்த ஃபோல்டர காப்பி பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு கமாண்ட். நார்மலா இப்போ ஒரு விஷயத்த வந்து காப்பி பண்ணிட்டா நம்ம டபுளா இருக்கும். அதே மாதிரி காப்பின்ற ஒரு கமாண்ட் இருக்கு. காப்பி ஸ்பேஸ் ஹேம். ஓகேவா? திரும்பி ஸ்பேஸ் வேற நேம். அதாவது காப்பினா ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறோம். இன்னொரு நேம். இப்போ வந்து நான் திரும்ப ஹேம் 1ன்னு இருக்கேன். என்டர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ டைரக்டரி சாரி இது வராது. ஒரு செகண்ட். காப்பி பண்ணுறப்ப ஸ்லாஷ் ஆர் அவங்களே கொடுக்காமவே. அதாவது நம்ம ரூட் யூசர் அல்ல. ஸோ அதனால வந்து இப்போ ஆள் கொடுக்கும். ஆள் கொடுத்தா கொஞ்சம் எப்படி சொல்ல உங்களுக்கு ஃபோர்ஸு அது 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 ஒரு சொல்லி ஓகே. அந்த மாதிரி ஆள் கொடுத்துக்கோங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்க. எல்எஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஹேம்னு இருக்கா? இப்போ சிடி ஹேம்குள்ள போனா நமக்கு என்ன ஃபோல்டர் இருக்கும்? உள்ளுக்குள்ள வந்து நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கோம். ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா? இப்போ வெளிய வந்து இப்போ கிளியர் கொடுத்தேன். இப்போ எல்எஸ் கொடுத்தா திரும்பி ஹேம் இருக்கு. இப்போ ஹேம் 1 குள்ள சிடி ஹேம் 1 டேப் ஹேம் 1 குள்ள போயிட்டு என்டர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. எல்எஸ் கொடுத்தா அதுக்குள்ளே இது ஃபைல் டாஸ். இப்போ இதை கிளிக் கேட் கொடுத்து ஃபைல் டாஸ் பண்ண இதுக்குள்ளே அதே ஃபைல் ஆகும். என்ன காப்பி பண்ணி வச்சுட்டாங்க. ஃபோல்டே காப்பி பண்ணாலும் உள்ள எல்லாமே காப்பியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுதா இந்த கமாண்ட் எடுக்கிறது? அதாவது ஃபுல்லாக அந்த ஃபோல்டே நம்மளால பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறதுக்கா பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் சாரி டபுள் டாட் ஓகே. இப்போ நீங்க பெரிய ஃபோல்டர் ஆமா இன்னொரு கமாண்ட். இப்போ இந்த கமாண்ட் கேட்கும். இப்போ சிடி நான் சொல்ல எல்லா கமாண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் நோட் பேட்லையோ இல்ல ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா அதை பத்தி டீட்டெயிலிங்கா பார்த்து நான் ஒரு இதா குடுக்குறேன். இதெல்லாம் நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ அடுத்து சிடி. சிடி குடுத்து நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேல சிடி குடுத்து டவுன்லோட்ஸ்குள்ள இருக்கேன். அதுக்கடுத்து வந்து ஹேமு ஸ்லாஷு ஆமா. சிடி ஹேம் சாரி எங்க இருக்கேன்? சிடிக்குள்ள எல்எஸ்சி டாக்குமெண்ட் சிடி வாட் ஹேப்பன்? இங்கே பாருங்க. சிடி நான் இப்படி ஹேம்னு நினைக்கிறேன். இப்போ ஹேம்னு ஒரு ஃபோல்டரே கிடையாது. அப்போ அப்படியே இது போகும் சிடி ஹச்சு இஎம்னா இருக்கு. இப்போ போகுதா? இப்போ நம்மளால டோட்டல் இப்போ இங்க இருக்க நம்ம எதுக்குள்ள இருக்கோம்? டவுன்லோட்ஸ்குள்ள ஹேம்னு கொடுக்கும். நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுத்தோமோ அதை வந்து கேபிட்டல் தான் கேபிட்டல், ஸ்மால் தான் ஸ்மால் கரெக்டாக டைப் படிக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக ஹோம் பேஜுக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து என்னால் இப்போ ஒவ்வொன்றா டாட் டாட் ஸ்லாஷ் கொடுத்து வெளியே வர முடியாது. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோம் பேஜுக்கு வரணும். ஓகேவா? இப்போ பாருங்க தப்பு பண்ணுமா? நம்ம இந்த மாதிரி டோட்டலாக மொத்தமாக கொடுத்தா உள்ள ஃபோல்டர் செக்டன்ஸை மொத்தமாக கொடுத்தேன். இப்போ போய் கரெக்டாக உள்ள போயிருக்கேன். இப்போ வந்து ஹேம் அதாவது டவுன்லோட்ஸ் கூட ஹேம்னு ஃபோல்டர் கொடுப்போம். மொத்தமாக வெளியே வரணும். சிடி ஸ்பேஸு இந்த இது அந்த அலை மாதிரி இருக்கா? இந்த சிம்பிளை போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஹோம்க்கு வந்து இப்போ பிடபிள்யூடின்னு கொடுத்தீங்கன்னா எங்கே இருக்கும்? இதே வந்து இப்போ இங்கே கூட என்டர் கொடுத்து பிடபிள்யூடின்னு கொடுத்தா இங்கே இருக்கும். இப்போ புரியுதா உங்களுக்கு ஈஸியாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு? என்டர் இப்போ ஹோம்க்கு வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே ஈஸியாக புரிஞ்சா? இப்போ வந்து காப்பி கமாண்ட் பார்த்தோம். அடுத்து வந்து மூவ் கமாண்ட். ஓகே, அதாவது எம்இனா மூவ் கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுக்குள்ள போயிட்டு எல்எஸ்குள்ள ஃபைல் டாட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம இன்னொரு ஃபோல்டருக்கு மூவ் பண்ண போகிறோம். அதாவது கட் காப்பி பேஸ்ட் மாதிரி மூவ்ன்றது மொத்தமாக மூவ் ஆகிடும். இப்போ அதுக்கு என்ன கமெண்ட்னா எம்வி ஸ்பேஸு ஃபைல். ஓகேவா? இந்த ஃபைலை
இன்னொரு ஃபோல்டருக்கு மூவ் பண்ண போறோம். அதுக்கு வந்து வேற ஃபோல்டர் நேம் வைக்கிற மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைல வேற ஃபோல்டருக்கு மூவ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம்? வச்சுக்கேன். எதுக்கு மூவ் பண்ணலாம்? இப்போ வந்து டெஸ்க்டாப் மூவ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து எம்பி ஸ்பேஸு இப்போ வந்து எந்த ஃபைலு தெரியும் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ போய் எல்எஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்எஸ் கொடுத்தா டவுன்லோட்ஸ்குள்ளே டெஸ்க்டாப்னு இருக்கு. ஓகேவா? கேட் பார்த்தீங்களா? இப்போது அந்த ஃபோல்டர் வந்து டெஸ்க்டாப்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஆக்கி நம்ம உள்ளே வச்சாச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபைல் நேமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இது வந்து உங்களுக்கு எப்படி ஒன்றா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். விண்டோஸில் கம்ப்ளீட் புரியும். இப்போது இந்த இது இருக்கா? இப்போது இதை வந்து நான் வந்து வேற ஒரு இதை மூவ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் வெளியிட்டேன்னா இப்போ வேணா பார்ப்பேன். இதை காப்பி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கட் பண்ண தெரியுமா? அதை கட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட்ஸில் போய் ஒரு இடத்துல ரிமூவ் பண்ணது ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு இந்த இடத்துல இருக்கவே இருக்காது. இந்த ஃபோல்டருக்குள்ள அப்படி விஷயமே இருக்காது. அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. இதே மாதிரி அங்கேயும் டோட்டல் நேமை வச்சு இப்போ நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக புரிஞ்சுக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம காப்பி பண்ணுறது பார்த்தோம், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறத பார்த்தோம், ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறத பார்த்தோம், அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஒரு ஃபைல் ஓகே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது இப்போ நான் சொன்னது தெளிவாக புரிஞ்சுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறத பார்த்தோம், ஃபைலை ஓப்பன் பண்ணுறத பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டு அதில் நேம் சேஞ்ச் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, மூவ் பண்ணுறது சொல்லிட்டு என் நம்பர் ஆஃப் விஷயம் பார்த்து எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை டெலீட் பண்ணி எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது சிடி டவுன்லோட்ஸ் ஓகேவா? இது இப்போ ஹேமுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு ஃபைல் ஒரு டெஸ்க்டாப்னு இருக்குது. வெளியே வந்துட்டு இப்போ எல்எஸ் கொடுத்தா சாரி எல்எஸ் கொடுத்தா ஹேம் அதுக்கப்புறம் ஹேம்.1 இருக்குது. இப்போது இதை வந்து டெலீட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர். இப்போது நான் வந்து இப்போ பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்து எம்கே ஹேம் 3ன்னு கொடுத்தேன். இப்போ அவங்களுக்கு என்ன வந்துடும், ஒரு 3 ஃபோல்டர் இருக்குது. இப்போது 3 அந்த ஃபோல்டருக்குள்ளே எதுவுமே இல்லை. அதாவது 3 டைரக்டரிக்குள்ளே எதுவுமே இல்லை. கரெக்டாக இதுக்குள்ளே என்டர் கொடுத்தா எல்எஸ் கொடுத்தா உள்ளே எதுவுமே இல்லை. இப்போ இந்த ஃபோல்டர் நம்மளால ஈஸியாக பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுங்க. எப்படின்னா ஆர்எம் ஓகே கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரிமூவ் ஆர்எம்னா ரிமூவ், அதுக்கு அடுத்தது டிஐஆர் ஓகே, அதுக்கடுத்து ஸ்பேஸு அந்த ஹீம் என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போது ஒரு விஷயம் வந்து ரன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்பேஸ் பண்ணி பிளாங்க் ஆகும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அது ஏதாச்சும் எரர்னு சொல்லிட்டு அதுவே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ இதில் என்ன சொல்லிக்கிறேன், அந்த விஷயம் ரன் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போது அதே இது மாதிரி ஆர்எம்எம்ஐஆர் 1ன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரிமூவ் ஆகாது. ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, ஏன்னா ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ இதுக்கு இன்னொரு கமாண்ட் இருக்குது. அது என்ன கமாண்ட்னா, ஸோ இதுக்கு வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எம் ஸ்பேஸு மைனஸு ஃபோர்ஸ் பண்ணும். அதாவது ஆர்எஃப்னு சொல்லிட்டு அது ஃபோர்ஸ் அதை வந்து இது பண்ணிட்டு திரும்பியும் அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். ஹேம்.1 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? என்டர் கொடுத்தா இப்போ இப்போ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். வெறும் ஆதம் அந்த ஃபைல் நேம் கொடுத்தா ஒரு ஃபைல் ஆண்ட ரிமூவ் ஆயிடும். ஒரு நார்மல் பிளாங்க் ஆண்ட ரிமூவ் ஆயிடும். இதே பாருங்க சிடி ஹேம் சாரி
எல்எஸ் இவ்வளோ வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் ஆதம் ஸ்பேஸ் டெஸ்க்டாப்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஃபைல், அதனால் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஆனால் ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதே வெறும் ஆதம் எம்கேடின்னு சொல்லிட்டு ஃபோல்டர் பார்த்தா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். பட் உள்ளுக்குள்ளே ஃபைல் இருக்குன்னா ஆதம் ஸ்பேஸு அந்த மைனஸு ஆர்எஃப், அதாவது ஃபோர்ஸ் பண்ணி இதை பார்த்தா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா ரிமூவ் ஆகும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினச்சிருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்த அப்படின்னா ஃபோல்டர் கிரியேட் பண்ண கமெண்ட், இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் கரெக்டாக. இப்போ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கமெண்ட்ஸ் இப்போ இப்போதான் வரும். ஒரு 3 இம்பார்ட்டண்டான கமெண்ட்ஸ், 3-4 கமெண்ட்ஸ் இப்போ கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபைல், அதாவது நம்ம நார்மலாக போயிட்டு இதுக்குள்ளே போயின்னு வச்சுக்கோங்க, கமெண்ட் விண்டோஸ்க்குள்ளே கமெண்ட் போயிட்டு ஐபி CONFIG கான்ஃபிகரேஷன் உங்கள் ஐபி அட்ரஸ் வரும். இல்லை உங்கள் க்ரோமில் போயிட்டு ஐபி அட்ரஸ் பண்ணுவோம், ஐபி அட்ரஸ் வரும் கரெக்டாக. இப்போ இதே மாதிரி இதுக்குன்னு சொல்லிட்டு ஐபி அட்ரஸ் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன போகணும், ஐபி கான்ஃபிக் போடக்கூடாது, இஃப் கான்ஃபிக்னு போட்டாலும் வரும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஓல்டர் வெர்ஷன். அதுக்கப்புறம் ஐபி ஸ்பேஸ் ஏ ஆர் அட்ரஸ் ஏ, ஓகே, ஐபி ஸ்பேஸ் ஏ என்கிட்ட கொடுத்தாலும் வந்துடும். அதாவது இதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து லோக்கல், இதை விட்டுருங்க. இது ஈத்தர்நெட்டில் இந்த அதுக்கப்புறம் 192.131/24/6 சொல்லிட்டு வந்துச்சுன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலும் அதே தான் வந்துருக்கும். 131 அதாவது உங்கள் ஐபி அட்ரஸ் பார்க்கறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பென் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐபி அட்ரஸ் பார்க்கறதுக்கு இது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கமெண்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு யூஸ் ஆகும், பின்னாடி யூஸ் ஆகும். ஐடபிள்யூ கான்ஃபிக்னு இருக்கும். அதாவது இதுக்கு பேர் என்னன்னா வயர்லெஸ் இன்டர்ஃபேஸை கனெக்ட் பண்ணுறது. அது இப்போது ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்வேர் இருக்கும், ஒய்ஃபைன்னு சொல்லிட்டு ஹார்ட்வேர் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம், ஒரு லேப்டாப்குள்ளே ஒரு விஎம்வேர்க்குள்ளே ஒரு ஓஎஸ்எம் ரன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஹார்ட்வேர் டிரைவும் இருக்குது. அதாவது இன்னொரு ஒரிஜினல் ரீட் பண்ணாது. இதுக்கு பிறகு எக்ஸ்டர்னலாக ஒரு இதை போட்டால் ரீட் பண்ணும். இதுவே நம்ம இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ண பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைன்னு சொல்லிட்டு ஒரு டிரைவ் இருக்கா. ஸோ இது பார்த்தீங்கன்னா விஎம்வேர் நான் ஏற்றிக்கிறனால உங்களுக்கு சில பேர் விஎம்வேர் ஏற்றினா வந்து ஏற்றலாம் வராது. அதுக்கப்புறம் ஈத்தர்னெட்னு சொல்லிட்டு டிரைவ் இருக்குது. இது 2 டிரைவ் காட்டும் பார்த்தீங்களா. இந்த 2 டிரைவ் இங்கே காட்டலை. ஏன் காட்டலைன்னா ஸோ வந்து இது வேற அது வேற. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நெட் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம், ஒரு விஷயத்தை வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இப்போது இங்கே வந்து இதை பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணி, இது என்னோட ஓல்டு கேள்வி, அதை மட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த இடத்துல காட்டும் இந்த நெட்ஒர்க் அடாப்டரில். ஸோ இது வந்து நேட்டு, இந்த நெட்ஒர்க் கனெக்ஷன். பிரிட்ஜுனா சேம் நெட்ஒர்க், நேட்னா ஒரு செப்பரேட், அதாவது அது வேறு சிஸ்டம் இது வேறு சிஸ்டம். இதே பிரிட்ஜுன்னு கொடுத்துட்டேன்னா விண்டோஸ்லேயும் சரி லினக்ஸ்லேயும் சரி ஒரே நெட்ஒர்க் தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஐடியா. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக ஒரு நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுவேன். இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த கமெண்ட் புரியுதா? இப்போ அடுத்த கமெண்ட். இப்போ நான் சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரிஞ்சுன்னா கொஞ்சம் எனக்கு இப்போ கஷ்டப்பட்டு பேச ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி எத்தனை? மணி 2 ஆச்சு நைட்டு. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிவிட்டு இப்போது ஒரு பேசிக்கான ஒரு 4-5 இம்பார்ட்டன்ஸான கமெண்ட்ஸ் சொல்லி வைக்கலாம். பிஎஸ்னால் என்னன்னு தெரியுமா? பிஎஸ்னால் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதாவது இப்போது என்னென்ன ப்ராசஸிங் ரன்னிங் ஆகுதோ அதை ஃபுல்லாக காட்டும். இப்போது டெர்மினல்னாலே என்னென்னா ஒரு சில ஸ்கிரிப்ட், அதாவது டெர்மினல் போய் இஜெட் ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது, பிஎஸ்னு ரன் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் யூஸர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரூட் யூஸர் மாற்றிட்டு பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன். இப்போ நான் பிஎஸ் டைப் படித்தா சூடோ, அதாவது ரூட் யூஸர் ரன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்யூ, இது இஜெட்எஸ்ஹெச்னா இதோட செல்லு, அதாவது நல்லா தெரியும் டெர்மினல்னாலே செல்லு. ஸோ அந்த செல்லுக்குள்ளே இஜெட். ஸோ உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா தனி வீடியோ வேணும். ஸோ அவங்க போட்டு குழப்பம் வரும்போது பிஎஸ்னால் சிம்பிளாக சொல்ல, பிஎஸ்னால் இப்போதைக்கு பின்னாடி ரன்னிங் ஆகிற ப்ராக்ரஸ் ஒரு விஷயம். அந்த கமெண்ட் பேர் பிஎஸ். ஓகேவா? இது வந்து மேக்ஸிமம் கண்டிப்பாக இருக்க சூஸ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கடுத்து வந்து எக்ஸீல் கொடுத்துட்டு கிளியர். இப்போ என்ன பண்ணப்போ டாப் TOP அப்படின்னு வச்சுருக்கேன். அப்படின்னா என்னென்னா எதுவுமே இல்லை,
இப்போ என்னென்ன ரன் ஆகுது, இது வந்து எதுக்காகன்னா, நம்மளோட சிபியூ நம்ம இங்க வந்துட்டு நம்ம விண்டோஸில் பார்த்தீங்கன்னு ரைட் கிளிக் பண்ணிட்டு டாஸ்க் மேனேஜர் மாதிரி சொல்லலாம். டாஸ்க் மேனேஜர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னென்ன ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்கிட்ட எதாவது காட்டுது தெரியுமா? சிபியூ எந்த விஷயம் ரன் ஆகுது, என்ன விஷயம் ரன் ஆகுது. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து இன்னும் முக்கியம் விஷயம், இப்போ ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் க்ளோஸ் ஆகிடும். எந்த விஷயம்னாலும் சரி, இப்போ வந்து ஒரு விஷயம் அப்டேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூடோ ஏபிடி அப்டேட்னு வச்சுக்கோ. ஓகேவா? என்டர் கொடுக்குறேன். அப்டேட் அது பாதியிலே முக்கியம் கண்ட்ரோல் சி அப்படின்னு கொடுத்தா அது பாதியிலே க்ளோஸ் ஆகிடும். ஸோ என்டையராக ஃபுல்லாக அப்டேட் ஆகும் விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சி. ஓகே, அதை ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கிளியர். இப்போ உங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் புரிஞ்சுச்சா? இப்போ லாஸ்ட் இம்பார்ட்டண்டான கமெண்ட்ஸ். ஏன்னா இந்த கமெண்ட்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஃபைல் பர்மிஷன் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் நார்மலாக இருக்கீங்களா? இப்போ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். இப்போ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ எல்எஸ் இப்போ ஹேம்னு ஃபோல்டர் இருக்கு. ஓகேவா? இப்போ இப்போ தான் இது வரும். எல்எஸ் ஸ்பேஸ் எல்இஹெச்ன்றது நல்லா பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துக்குள்ள ஹேம்னு நம்ம வெளியே வந்தோம். வெளியே வந்தால் தான் நமக்கு இது காட்டும், எல்லாத்தையும் காட்டும். இல்லை இல்லை இது வெளியே வந்துட்டு இது பண்ணி இது வந்து எல்எஸ் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா ஃபைலுமே காட்டும். அதாவது இந்த டாட் வச்சு இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி வச்சுக்கலாம். இங்கே வாங்க, இங்கே வந்துட்டு இந்த டீன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, டீன்றது டைரக்டரின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த டேஷ் மாதிரி போட்டிருக்கா, இது வந்து ஹிடன் ஃபைல்ஸ்னு அர்த்தம். நல்லா பார்த்துக்கோங்க. டீன்றது டைரக்டரி. இப்போ நார்மலாக எல்எஸ் கொடுத்தா உங்களுக்கு அந்த டைரக்டரிஸ் மட்டும் தெரியும், ப்ளூ கலர் இருக்கிற மட்டும். இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல். இதை விட்டுங்க, இந்த டெக்ஸ்ட் ஃபைல்னா இதை விட்டுங்க. அந்த டெக்ஸ்ட் ஃபைல் தான் இருக்கா, இது பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் காட்டும். இதே வந்து ஹிடன் ஃபைல்ஸ்னு இருக்கும், அதான் பார்த்தீங்கன்னா டாட். இந்த டாட் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைலுக்கு டாட் இல்லை. ஸோ டாட் வச்ச ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிடன் ஃபைல்ஸ் இருக்கும். அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்எஸ் ஸ்பேஸு மைனஸு எல்ஏஹெச். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹிடன் ஃபைல்ஸ்னு இருக்கு. ஸோ இதை இந்த ஆர்டபிள்யூஎக்ஸ் அப்படின்னு தெரியுமா? அப்படின்னு என்னன்னு தெரியுமா? ஆர்டபிள்யூஎக்ஸ்னா ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட்னு அர்த்தம். இதில் ஒரு 3 விஷயம் இருக்குது. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல பாருங்க. 1 செகண்ட். நல்லா பார்த்துக்கணும். அதாவது 3 விஷயம் இருக்குது. ரீடு, ஓகேவா? அதுக்கடுத்து ரீடுக்கு வந்து ஒரு 4 சொல்லி புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து ரைட். ஓகேவா? ரைட்டுக்கு வந்து ஒரு 2. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட். சாரி, எக்ஸிக்யூட் பண்ணால் 1. ஓகேவா? இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சதுல இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம வந்து எப்படின்னா, இப்போது நீங்கள் நார்மல் யூஸராக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 3 விஷயம் இருக்குது. அதாவது எப்படின்னா யூசர், யூசர், ஓகே. அதுக்கடுத்து வந்து யாருக்கா குரூப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர்ஸ். இப்படி விஷயம் இருக்கு. ஓகேவா? இப்போது இந்த விஷயத்தில் நம்ம யூசரால் பார்த்தீங்கன்னா ரீட், அதாவது ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி குரூப்பாலையும் பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதே மாதிரி அதர்ஸ் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போது இந்த விஷயம் வந்து எப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு அட்மின், நீங்கள் ஒரு யூஸர். ஓகே, உங்களால் வந்து ரீட் பண்ண முடியும், உங்களுக்கு இன்னும் ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். குரூப்னா உங்கள் குரூப்பாக, அதாவது நீங்கள் டீம் மெம்பராங்க, அவங்களால ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண எக்ஸிக்யூட் பண்ண. அதர்ஸ்னால் வெளியிலேருந்து வரவங்களும் ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஃபோல்டராக. ஓகேவா? இப்போது வந்து உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸாம்பிளோட சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து உங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ்னு ஒரு விஷயம் இருக்குது. கரெக்டாக கூகுள் டிரைவ்னு விஷயம் இருக்குது. அந்த கூகுள் டிரைவில் உங்களுக்கு வெயிட் பண்ண உள்ள போயிட்டு கூகுள் டிரைவ்ல வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ். ஓகே, கூகுள் டிரைவ் தெரியும். இப்போ இதுக்குள்ள இந்த ஃபோல்டர், ஓகே, அந்த ஃபோல்டரில் நம்ம கொடுத்துட்டு ஷேர் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க.
ஷேர் கொடுத்து Ctrl+A கொடுத்தேன்னா, இப்போ என்னால வந்து வந்து எவ்ரிஒன் கொடுத்தேன். எவ்ரிஒன்னு யாருனாலும் இந்த ஃபைல பார்க்க முடியும். அதாவது இந்த ஃபோல்டர் எவ்ரி பெர்சனால பார்க்க முடியும். இப்போ நான் அந்த லிங்க் சென்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நான் லிங்க்க வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணா, இதுக்குள்ள வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோஸோ, ஏதாச்சும் இமேஜோ, டெக்ஸ்ட்டோ வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து இதுக்குள்ள வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கா, டெக்ஸ்ட் ஃபைல யாருனாலும் ரீட் பண்ண முடியும் வைக்கிறேன்னா, இப்போ நான் என்ன பண்ணுவேன், இத தூக்கி ஷேர் கொடுத்து காப்பி குடுத்தா, யார் யாருக்கு அனுப்புனோ அவங்க எல்லாராலுமே பார்க்க முடியும் கரெக்ட்டா? இத வந்து அந்த ஃபைல் இப்போ அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் போட்டாலும் எல்லாராலயும் பார்க்க முடியும். இப்போ அதே அதுக்கு பதிலா ஜஸ்ட் உங்களால பார்க்க மட்டும் தான் முடியும். இதே வந்து நீங்க இத வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இப்ப குடுத்துட்டு ஓகே. ஜஸ்ட் இப்போ வந்து உங்களால பார்க்க முடியும். இத வந்து நீங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வரணும். அப்படி எடிட் பண்ணா, கீழ கமாண்ட் குடுத்தீங்கன்னு குடுத்து நான் காப்பி குடுத்தேன்னா, உங்களால இதுல ஏதாச்சும் இல்ல ப்ரோ இத மாத்தி குடுத்து உங்களால கமாண்ட் பண்ண முடியும். இதே வந்து நான் எடிட் குடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரிஜினல் உள்ளுக்குள்ள இருக்க கன்டென்ட்டே பார்த்தீங்கன்னா, உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். கரெக்ட்டா? அதாவது எப்படின்னா, ஜஸ்ட் வெறும் வியூ மட்டும் குடுத்தா ஜஸ்ட் உங்களால வந்து பார்த்துட்டு மட்டும் தான் போ முடியும். கமாண்ட் குடுத்தா அந்த வீடியோ நல்லா இருக்கு, இந்த ஃபைல் நல்லா இருக்குன்னு சின்ன கமாண்ட் மாரி பண்ண முடியும். எடிட்னா மொத்தமா டோட்டலா சேஞ்ச் பண்ண முடியும். இதான் பெரிய கான்செப்ட். இதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசர். அதாவது யூசர் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட். இந்த இந்த RWX இத எடுத்துக்கோங்க. D விட்டுருங்க. D மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு RWX யூசர் ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அடுத்த RWX இந்த இது பார்த்தீங்கன்னா குரூப். அடுத்த RWXன்றது அதர்ஸ். இப்போ ஒரு ஃபைல்ல வந்து நீங்க வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணலாம். ஆனா எல்லாராலுமே பண்ணா தப்பு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப இன்னும் தெளிவா சொல்றேன். இப்போ இந்த இடத்துல இருக்கா? இப்போ அது வந்து செக்யூரிட்டி இஷ்யூக்காண்டி எல்லாராலுமே வந்து மாத்தி மாத்தி செஞ்சோம்னா கன்டென்ட் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்காது. ஸோ யாருனாலும் என்ன அது ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அத பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்னா இந்த இடத்துல நம்ம காட்டப்படும். ஃபைல் பர்மிஷன் அதாவது ஒரு ஃபைல்ல ஒரு டெக்ஸ்ட் பர்மிஷன் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இந்த இதில டெக்ஸ்ட் இந்த பார்த்தீங்கன்னா டெம்ப் டிஎக்ஸ்டி இருக்கா? இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா, வெறும் யூசருக்கு ரீட் பண்ண பெர்மிஷன் மட்டும் இருக்கு. இத இப்ப மொத்தமா நம்ம வந்து இப்ப என்ன பண்ணணும், ஓகே. ரூட் இஸ் மாத்துறீங்க. என்ன பண்ணிக்கோங்க CHO நல்லா பண்ணிக்கோங்க CHO ஓகேவா? இப்போ நான் ஸ்பேஸ் விட்டு 000 குடுக்குறேன் ஓகேவா? இப்போ அந்த டெக்ஸ்ட் ஃபைல் அந்த டெம்ப் டாட் டெக்ஸ்ட் இருக்கா? இப்போ என்டர் குடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்எஸ் ஸ்பேஸ் எல்இஎஸ்ன்னு வச்சுக்கோங்க. பாருங்க இந்த டெம்ப் டாட் டெக்ஸ்ட் இருக்கா? அதை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எந்த பெர்மிஷனும் கிடையாது. இப்போ இதை வந்து யாராவது ஓப்பனும் பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ண எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீங்க இன்னும் கொஞ்சம் சிம்பிளானா சிடி ஸ்பேஸ் இந்த எதுவுமே இல்லை. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு டச் ஃபீல் வைக்கணும். டச் டெம்ப் ஓகே. இப்போ வந்து நானோ கொடுத்துட்டு ஸோ சம் இது பண்ணேன். Ctrl+X ஒய் என்டர் ஓகே. இப்போ வந்து கேட் கொடுத்து அதை ரீட் பண்ண உள்ள இருக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபைல் நம்ம என்ன பண்ணோம், ஸ்பேஸ் -s இருக்கா? இப்போ இந்த டெம்ப் கம்பி என்ன இருக்கு, இது ஒரு ஃபைலு. இதை வந்து ஒரு யூசரால ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியும், ஒரு குரூப்பா ரீட் பண்ண முடியும், ஒரு அதர்ஸ் அலைன் பண்ணி ஜஸ்ட் ரீட் பண்ண முடியும் இருக்கு. இப்போ இது ஃபைல் பர்மிஷன் மொத்தமா சேஞ்ச் பண்ண போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ சேஞ்ச் மோட் CHMOD சேஞ்ச் மோட் 00 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. நல்லா பாருங்க சேஞ்ச் மோட் 00 டாப் டெக்ஸ்ட் கொடுத்தேன். என்டர் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ திரும்பி எல்எஸ் சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க டோட்டலா பார்த்து எதுவுமே பண்ண முடியாம ஆயிப்போச்சு. அதாவது இப்போ வந்து நான் கேட் கொடுத்தேன் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க.
வந்து ls cat இது கரெக்டா இப்போ வந்து நம்மளால பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண முடியும். இதை ரைட் பண்ண முடியும் பார்ப்போம். 410. இப்போ நான் அதை பற்றி சேஞ்ச் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. சேஞ்ச் பண்ண போய் ரீப்ளேஸ் பண்ண போது இது வர முடியாது. ஏன்னா டெம்ப் ஃபைல் மீன்ஸ் இட்ஸ் நாட் இட்ஸ் பி த ரீட் ஒன்லி, ரைட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த பர்மிஷனே கிடையாது அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண சாரி 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 சார். ஸோ அதுக்காண்டி நம்ம பர்மிஷனே கிடையாது. ஸோ அதனால் நம்மளால வந்து ஜஸ்ட் பார்க்க மட்டும்தான் முடியும், உங்களால் வந்து இது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ எல்எஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அதே வந்து எல்எஸ் ஸ்பேஸ் மைனஸ்லெஸ் இருக்கா. இப்போ நம்மளுக்கு வந்து எதுவுமே பார்த்தீங்கன்னா ரீடும் பண்ண முடியாது, ரைட்டும் பண்ண முடியாது. இது வந்து நம்ம ரெண்டாவது வந்து கிரியேட் பண்ணி நான் சேவ் பண்ண தெரியுமா அந்த இது. ஸோ எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் பர்மிஷன் கிடையாது. இப்போ நான் இதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மோடு. நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு இருக்க 0 பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூசர், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப்பு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ். இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரீடுக்கு வந்து 4, ரைட்டுக்கு வந்து 2, அதுக்கடுத்து எக்ஸிக்யூட்டுக்கு வந்து 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணேன், வெறும் எனக்கு வந்து ஃபஸ்ட் இதுக்கு வந்து எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 எல்லாத்தையும் ஆட் பண்ணுவேன். வந்து 4, 5, 6, 7. ஓகேவா? நான் என்ன பண்ணேன், இதுக்கு வந்து 7 கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ வந்து என்ன பண்ணேன் 7, அதுக்கடுத்துக்கு வந்து ஒரு 4 கொடுக்குறேன், அதாவது ரைட் மட்டும் தான். அதுக்கடுத்ததுக்கு வந்து நான் 4, 5, 6 கொடுக்குறேன் அதர்ஸ்க்கு. இப்போ என்டர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்எஸ் ஸ்பேஸ் இல்லைன்னா நல்லா இருப்பாங்கவே. ஃபர்ஸ்ட் வந்து ரீட் அண்ட் ரைட்டு எக்ஸிக்யூட் 3 வந்துச்சு. ஸோ செகண்டுக்கு முன்னாடி 4 மட்டும் தான் கொடுத்தேன். ஸோ வந்து 4 என்னது, 4 பண்ண ரைட், ஆனால் ரைட் மட்டும் வந்ததுக்கு. ஓகேவா? அதுக்காக பார்த்தீங்கன்னா 6 கொடுத்தேன். 6னா என்னது, 4 6 ஆட் பண்ணிட்டேன். அது 4 ஆட் பண்ணால் 6. ஸோ 6 கொடுத்தா ரீட் அண்ட் ரைட் மட்டும் வந்தது. இப்படி 4 1 ஆட் பண்ணி 5 கொடுத்தா ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் மட்டும் வரும். ஸோ இப்போ புரியுது உங்களுக்கு இந்த ஃபைல் பர்மிஷன் எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபைல் பர்மிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறதுக்காண்டி நம்ம இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அது சேஞ்ச் மோடு அப்படின்ற கமாண்ட். ஓகே, இந்த கமாண்ட் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையுமே யூஸ் ஆகும். ஸோ ஏதாச்சும் விஷயம் ஓப்பன் பண்ணப்ப அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், பர்மிஷன் டினைன் வரும். ஸோ அது மாதிரி அதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது, அதுக்கு வந்து ரூட் யூஸ் கிடையாது, மாற்றம்னு சொல்லிட்டு வரும். இப்போ இது ஒரு ஃபைலோட பர்மிஷன் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுதா? இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால ஒரு ஃபைலோட இந்த ரூட் இந்த ஹோஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப்பை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல வந்து இந்த ஃபைலை வந்து ரூட் யூஸரை வச்சு கிரியேட் பண்ணேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸீட் கொடுத்தேன், இந்த இடத்துல எல்எஸ் கொடுத்தேன் சொல்லுவாங்க, டெக்ஸ்ட் இருக்கா. இப்போ வந்து நான் வந்து கிரியேட் டச் ஃபைல் டாட் டெக்ஸ்ட்னு கொடுக்க. ஓகேவா? எல்எஸ் கொடுத்தேன் சொல்லுவாங்க, 3 இது இருக்குது. இப்போ வந்து எல்எஸ் ஸ்பேஸ் மைனஸில் கொடுத்தோன்னா ஒரு 3 விஷயம் இருக்குது. 3 பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல். ஓகே, இது வந்து இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரூட் யூஸருக்கப்போ கிரியேட் பண்ணால் ரூட் யூஸர் தான் ஓனர். இதை பார்த்தீங்கன்னா ஸோ வந்து நார்மல் யூஸர் ஓனர். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து ஓனர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மோடு, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு ஃபைல் பர்மிஷன் மாற்றுறதுன்னு சொல்லிடணும். இப்போ வந்து எல்எஸ் நல்லா பண்ணுவாங்க, எல்எஸ் ஸ்பேஸ் எழுதி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃபைலோட இதை மாற்றோம் கரெக்டா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஒரு ஃபைலோட பர்மிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லா ஃபைல்ஸுக்கும் வந்து ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் பர்மிஷன் மாற்றக்காண்டி இருக்கணும். இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்மளால பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலோட ஓனர்ஷிப்பே சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ரூட்டில் கிரியேட் பண்ணி, ஸோ அதனால ரூட் யூஸரில், ஸோ நார்மல் யூஸர் ஹெவியான இருக்கேன். இப்போ வந்து ஹெவியான ஓனர் பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப்பை இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் யூஸாக மாற்றணும். அது எப்படின்னா நல்லா படிக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம நார்மல் யூஸர் இருக்காங்க சூடோ. ஓகே, சூடோ ஸ்பேஸு CHOWN ஸ்பேஸு. ஸோ இந்த ஹெவியானது இருக்கா, ஸோ அதுக்கு பதில் வந்து நம்ம ரூட்
கோலன் திரும்பி ரூட் ஸ்பேஸு அந்த ஃபைல் நேம் எந்த ஃபைலில் மட்டும் ஃபைல் நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்எஸ் ஸ்பேஸு கொடுத்து எல்எஸ் கொடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ரூட் யூசரில் கிரியேட் பண்ணுவேன். அதாவது ஓனர்ஷிப்பை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த டெம்ப் டாட்டரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் தான் கிரியேட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட இதே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைவியா எல்எஸ் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. எல்எஸ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக கிரியேட் பண்ணால் பட் வந்து இப்போ வந்து ரூட் யூசர் ஓனர்லேருந்து நார்மல் ஹெவியாக நம்ம நார்மல் யூசர் ஓனர்ஸாக வந்து சார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ லாஸ்ட் கமெண்ட் ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளியர் கொடுத்தது லாஸ்ட் கமெண்ட் பிங்ன்னு ஒரு கமெண்ட் இருக்கு. அதாவது எப்படின்னா PING ஸ்பேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிங்கு கொடுத்து கூகுள் கொடுப்போமா www.com. அதாவது எப்படின்னா இந்த இடத்துல வந்து நெட்டு கிடைக்குதா நெட்டு கிடைக்கலான்னு செக் பண்ணக்காண்டி இது யூஸ் பண்ணலாம். பிங்குன்ற கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸோ நமக்கு வந்து அந்த இடத்துல நெட்டு விஷயம் கிடைக்குதா க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் வந்து ஒரே நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிக்கிங்க. உங்களுக்கு கூட வந்து ஏற்பட்ட சிஸ்டம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ சிஸ்டம் கொலிகோ சிஸ்டம். ஸோ உங்களை ஐபி டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல நம்மளால ஐபியும் கொடுக்கலாம். நான் வந்து இப்போ நான் இந்த இடத்துல நான் இப்போ ஜஸ்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கூட எதுவுமே இல்லை. நார்மலாக 8. ஐம் சாரி பிங்கு 8.8.8.8 கொடுத்தாலும் எனக்கு பிங் ஆகும். ஏன்னா அது வந்து கூகுள் ஐபி தான். ஸோ வந்து காமனான ஐபி. ஸோ பிங்குன்னு எதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸோ நமக்கு நெட்டு கிடைக்குது அந்த சர்வர் ஆக்டிவிட்டியில் இப்போ வந்து ஒரு விஷயத்தை செக் பண்ணுறோம். இப்படி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு நெட்ஒர்க்கை செக் பண்ணுறோம். இப்போ உங்கள் சிஸ்டம் உங்கள் ஃப்ரெண்டோட சிஸ்டம்க்கு வந்து நெட்டு வரலன்னு சொல்லி தெரியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீ பின்னு கமெண்ட் கொடுத்து ஸோ உங்கள் ஃப்ரெண்டோட ஐபி அட்ரஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஆன்லைன்ல இருக்கா இல்லை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் இந்த அதுக்குல. ஸோ இதுவே ஒரு சிஸ்டம் தானே. இப்போ வந்து ஐபி கான்ஃபிக் இதோட ஐபி அட்ரஸ் என்னது 10.220. என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல வந்து பிங் கொடுக்கலாம். பிங்கு பார்த்தீங்கன்னா பிங் ஆகுது. இப்போ வந்து எனக்கு என்ன தெரியுது அப்போ வந்து என்னோட இதில் வந்து நெட் இல்லாது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பிங் ஆகுது. அதாவது அது வந்து ஆக்டிவேட் இருக்குது. ஸோ ஏதாச்சும் மெசேஜ் அனுப்ப நீங்கள் அனுப்பிச்சுக்கா ஆன்லைனில் இருக்குது. இந்த ஐபி அட்ரஸ் உள்ள சிஸ்டம் வந்து ஆன்லைனில் இருக்குது. இல்லை ஐபி அட்ரஸ் ஹோஸ்ட் ஆகிக்கிற வெப்சைட் வந்து ஆன்லைனில் இருக்குன்னு அர்த்தம். இதே வந்து நான் வாதிக்க இந்த தூக்கி வேற ஒன்றுன்னு கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சிஸ்டம் இருக்கா பாருங்க. இவ்வளோ வந்து 64 bytes இருப்பாங்க ஃப்ரம் அது விஷயமே ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் அப்படின்னு வந்துச்சு. அப்படி விஷயமே இல்லை அன்ரீச்சபிள் நீங்கள் வேஸ்ட்டு அப்படி விஷயம் ஆன்லைன் நெட்டிலையும் இல்லை டிவைஸ் ஆன்லைனில் இப்போ ஐபியே இல்லை அப்படின்னு காட்டாங்க சார். ஸோ பிங்குன்னு எதுக்கு யூஸ் பண்ணுவான்னு தெரியுமா? ஸோ வந்து நார்மலாக விஷயம் வந்து அலைவாக இருக்கா அது வந்து இப்போ வந்து ரன்னிங் சிஸ்டம் இருக்கா அது கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து அது ஆன்லைனில் இருக்க வந்து செக் பண்ணுறதுக்காக பிங்குன்னு கமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இப்போ மெசேஜுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. வீடியோ காலில் வந்து அடிக்கிறீங்கன்னா நெட் ஆன்ல இருந்தால் ரிங்கிங்னு காட்டும். ஓகேவா? இது நெட் ஆஃப் பண்ணால் காலிங்னு காட்டும். ஏன்னா வந்து நெட் ஆஃப் பண்ணி காலிங். ஸோ இந்த எக்ஸாம்பிளை இந்த சிம்பிளாக சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 1:30 இருக்கும் சார் 1 hour இதை காய்ச்சி அதாவது 1 o'clock ஸ்டார்ட் பண்ணது இப்போ வந்து 2 o'clock ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப டீப்பாகவே போயாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று வந்து நம்ம வந்து ஒரு Kali Linux எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது Kali Linux இன்ஸ்டாலேஷன் பண்ண எப்படி பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா Kali Linux கமெண்ட்ஸ் எப்படி பார்த்தோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க டூல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ வரிசையாக நம்ம போட போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ தமிழில் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி போடுவாங்க கம்மியான மெம்பர்ஸ் தான். ஸோ முடிஞ்சவங்க சப்போர்ட் கொடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கைஸ் சாரி ஒரு இம்பார்ட்டண்டான கமெண்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் கமெண்ட் பட் நாட் லீஸ்ட். இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணால் எப்படி ஆஃப் பண்ணுவீங்க? விண்டோஸ்குள்ளே போயிட்டு ஒரு F4 அமுக்குவீங்க, இல்லாட்டி ஸ்டார்ட் பட்டன் அமைக்கி
நார்மலாக இப்போ ஸ்டார்ட் பட்டன் கீழே அமுக்குனா அந்த பவர் ஆஃப் ஷடவுன்னு இந்த மாதிரி காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஆஃப் ஆகும். பட் நம்ம லினக்ஸில் நார்மலாக பவர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் அடித்து என்டர்ன்னு கொடுத்தா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். எப்படி நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி ஏற்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்கமிங் டேஸில் பார்ப்போம். பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.